சென்னை அருகே கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட காரணமான கப்பல் எப்படி மற்றொரு கப்பலுடன் மோதிக்கொண்டது? எண்ணெய் கசிந்தது எப்படி பரவியது என்பதை நமது செய்தியாளர் சிபிநந்தன் கிராபிக்ஸ் தொழில்நுட்பத்துடன் விளக்குவதை தற்போது பார்க்கலாம். நம்ம சென்னை கடல் பகுதி முழுக்க என்ன பரவி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த டான் காஞ்சிபுரம் கப்பலானது 35 மெட்ரிக் டன் அளவுக்கு கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகத்தை நோக்கி வந்தது. அதே நேரத்தில் காமராஜர் துறைமுகத்திலிருந்து இன்னொரு கப்பல், இந்த மேப்பிள்ன்ற கப்பல் வெளியில வருது. இந்த ரெண்டு கப்பல்களும் கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கு. மேப்பிள்ன்ற கப்பல் நேரடியா காஞ்சிபுரம் கப்பலை நோக்கி போறத பார்க்கலாம். இந்த கப்பலானது கொஞ்ச நேரத்தில் மோத போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அதே நேரத்தில் அங்க ஒரு பனிமூட்டமும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த ரெண்டு கப்பல்களும் மோதுதல், இந்த விபத்து நடந்த உடனேயும் காஞ்சிபுரம் கப்பலில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் கசிகிறத பார்க்கலாம். இந்த கச்சா எண்ணெயானது ஆரம்பத்தில் கொஞ்சமா கசிய ஆரம்பிக்குது. ஏன்னா காஞ்சிபுரம் கப்பல்ல 3 இடங்கள்ல விரிசல் நடந்திருக்கு. விபத்து 3 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள நடந்திருக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் தகவல் சொல்றாங்க. அதே நேரத்தில் கடலோர காவல் படைக்கும் அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க. கடலோர காவல் படையோட ஹெலிகாப்டர் சம்பவம் நடந்த இடத்துக்கு வர்றாங்க, அதை சுத்தி பார்க்குறாங்க. இந்த எண்ணெய் படலம் மேலும் பரவாமல் தடுக்கிறதுக்காக அவங்க ஒரு டெக்னிக்கை கையாளுறாங்க. எண்ணெய் படலத்தை சுத்தி தடுப்பான்கள், மிதக்கக்கூடிய தடுப்பான்களை போடுறாங்க. ஆனாலும் எண்ணெய் பரவலை அவங்களால தடுக்க முடியல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, விபத்து நடந்து 2 நாட்களாக அந்த காஞ்சிபுரம் கப்பல் அதே இடத்துல தான் இருக்கு. அதனால அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் முழுவதுமாக கடல் பகுதியில கலக்குது. சுமாராக சென்னையிலிருந்து, அதாவது நம்ம சென்னை கடல் பகுதி முழுக்க கிட்டத்தட்ட 72 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதுல ஆரம்பத்துல 12 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த எண்ணெய் படலங்கள் முழுமையா விரைவி காணப்படுது. அதன் பிறகு இன்றைய நாள் வரை கிட்டத்தட்ட பாலவாக்கம் வர 30 கிலோமீட்டர் அளவுக்கு எங்குமே கடல் பகுதி முழுக்க எண்ணெயா மாறிடுச்சு. இதை அகற்றுவதற்காகத்தான் நம்முடைய அதிகாரிகள், பல தன்னார்வலர்கள் 1400 பேர் தீவிரமா பணியாற்றிட்டு வர்றாங்க.